வணக்கம் நண்பர்களே. நம்ம அருவப்பெட்டி தயாரிப்பாளர் ரகுவரனுங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒன்று பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டிக்குள்ளே வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த வளையம் தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பெட்டிக்கு காலங்காலமாக வச்சுட்டு வர்றது இந்த மாதிரி இரும்பு வளையங்க. ரெண்டாவது இந்த பாலையிலேயே பிடிக்கிற பாலை வளையங்கிறது இந்த ரவுண்டு தானுங்க. இந்த ரவுண்டு வளையம் தான் இது இரும்பு வளையம் தான். காலங்காலமாக இரும்பு வளையம் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாலை வளையம் வைக்கிறோம். பாலை வளையங்கிறது இந்த பாலையிலேயே நம்ம வளையம் பிடிச்சி வச்சுருப்போம். அது எதுக்குன்னா, நம்ம கத்தி உள்ளே போட்டு எடுக்கும்போது இரும்பு வளையமாக இருந்தால் லைட்டாக மூக்குப்படும், அந்த இடத்துல மூக்கு வாய் போகுதுன்னு சொல்கிறதுனால பாலை வளையம் கேட்பாங்க, நம்ம போட்டு தருவோங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா இரும்பு வளையம் தான் போகும். இரும்பு பாலை இந்த ரெண்டும் தான் போடுவோங்க. ஏன்னா இதுதான் லைஃப் வருங்க, நல்ல லைஃப் வரும். சரிங்களா? இப்போ தற்சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா, கேஷிங் பைப்பில் பெட்டி மாதிரியே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஒன் சைடு காய்ச்சி அப்புறம் அதுலேயே புதுசாக இப்போ வளையம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயே. அதாவது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த புதுசாக செய்கிறாங்க பார்த்திங்களா, இந்த தொழில் இது நாங்கள் 3 தலைமுறையாக பண்ணுறோங்க. இந்த புதுசாக பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வளையம் பிடிக்க தெரியுறது இல்லைங்க. இந்த வளையம் பிடிக்கிறதுல ஏகப்பட்ட வேலை இருக்குது, வேலை ஃபுல்லாக இருக்குதுங்க. இதில் நம்ம தகரம் எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த ஹோல்ஸ் போட்டு இது ஒன் சைடும் ஃபுல்லாக மடக்கி அதே மாதிரி திருப்பி இன்னொரு சைடும் மடக்கணுங்க. அதில் இது வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த வேலைப்பாடு செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிவிசி பைப் பாயிண்ட் பிவிசி வளையம் வைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆர்ஜி பைப் கேஷிங் பைப் வாங்கிங்க, ரவுண்டாக அறுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வர்றவங்க கஸ்டமரும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பிவிசி வளைய வேணும்னு கேட்கறதுனால நம்மளும் போட்டு தர்றோங்க. நம்ம என்ன தான் போட்டு கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம், இந்த வளையம் தாங்காது. எப்படின்னா, இந்த வளையம் தாங்காது. ஏன்னா இப்போ நம்ம பைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பண்ணத்தக்கடு வைக்கிறோம். பண்ணைக்கு அதாவது மழை தண்ணி ஊற்றுச்சுன்னா வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறோம். அப்படி இல்லையா, கேஷிங் பைப்புக்கு அது உள்ளே வைக்கிறாங்க. அதில் தண்ணி போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு அது ஒன்றும் ஆகாது. ஆனால் இது நம்ம வெறும் பைப்பு நம்ம அறுத்து உள்ளே வைக்கிறதுனால இது சீக்கிரம் வெட்டையாயிருங்குது. இது வெட்டையாயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நம்ம ஹோல்ஸில் நம்ம பெல்ட்டு கோர்த்து இடுப்பில் கட்டுறாங்க, இடுப்பில் கோர்த்து கட்டிக்கிறாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 6 மாதம்தான், 6 மாதமே எச்சு தான். உங்களுக்கு இது என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் போட எடுக்க இது வெட்டையாயிரும். அப்போ வெட்டையாகி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த இடம் மட்டும் கட்டாகி போயிடும். தெரியுதுங்களா? கத்தி போட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருக்குன்னு பாருங்கள். இது தாங்காது. நம்ம போடும்போதே சொல்லி தான் கொடுக்குறோம், நான் கேட்குறது இல்லைங்க. அதுக்கு வேண்டியதை இந்த பதிவு நான் போடுறேன். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒன்று இரும்பு வளையம், இல்லையா பாலை வளையம், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று போடுங்க. இந்த ரெண்டு கடைக்கு லைஃப் வருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பைப்போட தன்மை என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சு நிறைய கேட்குறாங்க. அதுதான் என்ன பண்ணுறோன்னு புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. கேட்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? நம்ம என்ன தான் சொன்னாலும் எனக்கு இது தான் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் எங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு இது வேண்டவே வேண்டான்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு அதையும் மீறி வேணும்னா இது லைஃப் வராதுன்னு சொல்லியே நம்ம கொடுத்துட்றோம், ஓப்பனாக சொல்லியே நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டாகி போயிடுது. அப்புறமாட்டி அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க, நான் ஏமாந்து போச்சு அப்படின்ட்டு வர்றாங்க. எப்படி கட்டாயிக்குன்னு பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் கட்டாயிரும். ஏன்னா இது உங்களுக்கு இரும்பாக இருந்தால் சொல்லலாம், பாலையாக இருந்தால் சொல்லலாம். பாலைங்கிறது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுக்குங்க, அது அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. இரும்புங்கிறது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஹோல்ஸ் போட்டால் அது அப்படியே கிடக்கும். பைப் என்ன பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஹோல்ஸ் போடுறோங்க. இதில் 2 ஹோல்ஸ் போட்டு, இங்கே ஹோல்ஸ் போட்டு, அதே மாதிரி கீழே ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல பெல்ட் வச்சு கட்டுறோம். பெல்ட் வச்சு நம்ம இடுப்பில் கட்டும்போது கத்தி உள்ளே போடுறோம், வெயிட் தாங்குதுங்க. தொங்க பிடிக்க எடுக்க பிடிக்க அப்படிங்கிற இது கட்டாகத்தான் செய்யுங்க. இரும்பாக இருந்தால் அப்படியே கிடக்கும், பாலை வளையம் கிடக்கும். இந்த பிளாஸ்டிக் வளையம் தயவு செய்து நண்பர்களுக்கு, மரமேற எல்லா நண்பர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து பிளாஸ்டிக் வளையம் வாங்காதீங்க.
சரிங்களா? இது வாங்கி வேஸ்ட்டு தான், உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன் வீணாக காசு செலவு பண்ணிட்டு கிடக்குறீங்க? எவ்வளோ இப்படி கட்டாயிருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம எவ்வளோ திக்னஸ் போட்டிருக்கு நீங்களே பாருங்கள். 6 kg நல்ல திக்னஸ் போட்டு கொடுக்குறோம். அப்போவுமே அது உடஞ்சி போயிடுது. என்ன தான் திக்னஸ் போட்டாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் அதோடய தன்மையை காட்டத்தான் செய்யும். எனக்கு பிளாஸ்டிக் அதோடய வேலையை காட்டத்தான் செய்யும். இனிமேல் தவிர்க்கும் நண்பர்களே, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வலையை தயவுசெய்து கேட்காதீங்க, வாங்காதீங்க. உங்களுக்கு தான் பண செலவு. இன்னொன்று வேறு ஏதாச்சும் பிரச்சனை, நம்ம மரம் ஏறி டப்புன்னு கீழே கலண்டு விழுகும்போது ஏதாச்சும் நம்ம என்ன சொல்ல முடியுங்க? இது தேவையில்லாமல் நம்ம சேஃப்டிக்கும் பிரச்சனை தாங்க. அதனால் இரும்பு வலை வாங்குங்க, பால வலை வாங்குங்க, வேறு எதுவும் வாங்காதீங்க. ரொம்ப நன்றி.